ஒரு நபர் சேலத்துலேருந்து வர்றாரு. அவங்க அப்பா கூட கூட்டின்னு வர்றாரு. அப்போது என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். வேலைக்கே போக மாட்றான் சார். என்ன படிச்சிருக்கிறார்? பிஇ முடிச்சிட்டான் சார் அப்படின்றார். அப்புறம் ஏன் வேலைக்கு போக மாட்றாங்க அப்படின்னு கேட்டேன். 30 வயசு ஆயிடுச்சு சார். பிஇ முடிச்சு 6 வருஷம் மேலே 8 வருஷம் மேலே ஆகுது. இன்னும் போக மாட்றான். வீட்டிலே இருக்கிறான். ஆ ஓகே. ஏன் தம்பி வேலைக்கு போக மாட்றீங்க? அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தனியாக பேசணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார் அப்படின்னார். சரி, நீங்கள் அப்பா வெளில அனுப்பிச்சிட்டு அவர்கிட்ட பேசுகிறேன். அவர் சொல்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு ரொம்பவே வியப்பாக, ரொம்பவே ஒரு பயமாகவும் இருக்க போகுது. என்னன்னு கவனிங்க. ஏன் ஏன் வேலைக்கு போக மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, சார் என்னுடைய கால் விரல்களில் 2வது விரல் கட்டை விரலை விட பெருசாகுது. கட்டை விரலை விட பெருசாக இருக்குது, லென்த்தியாக இருக்குது. ஓகே. அப்போ எப்படி சார் வேலைக்கு போக முடியும்? என்னால் வேலைக்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் சார் போகாமையே இருக்கிறேன். நல்லா படிச்சிருக்கிறாரு. 85% மேலே வாங்கியிருக்கிறாராம். டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் வேலைக்கு போக மாட்றாரு. எப்படிலாம் நோய் வந்து எப்படிலாம் வாழ்க்கை பாதிக்குது பார்த்தியா? ஏன் எல்லாமே ஆழமாக கற்றுக் கொடுக்குற? எல்லாரும் ஆழமாக பார்த்து புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்து சரி பண்ணிக்கணும். உங்கள் சொந்தக்காரங்க யாருன்னா இருந்தால் பார்த்து அவங்களுக்கு சொல்லி சரி பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணணும். அதுக்கு தான் ஆழமாக கற்றுக் கொடுக்குறேன். ஸோ 2வது விரல் கட்டை விரலை விட பெருசாக இருக்குது. நான் வேலைக்கே போக முடியாது. அப்போது இது என்ன சார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது ஒரு மனநோய். இதுக்கு பேர் அப்சசிவ் டிஸார்டர். ஓகே. நான் ஏற்கனவே ஒரு நோயை பற்றி கற்றுக் கொடுத்துருக்கேன். ஓசிடின்னு கற்றுக் கொடுத்துருக்கேன். அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அது வேற, அப்சசிவ் டிஸார்டர்ன்றது வேற. 2 போட்டு குழப்பிக்கூடாது. நீங்களே சுமாரான டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவர் சொன்னதை அப்படியே கேட்டுக்கிறீங்க. நீங்களே சில பேர் நெட்டில் பார்த்து என்ன சிம்டம் போட்டு அந்த நோய் நீங்கள் புடி வாழ்கிறீங்க. அது எப்படி சரி பண்ணுறதுன்னு இருக்கிற கொஞ்சம் அட்வைஸை கேட்டு அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி வாழ்கிறேன். அப்படி பண்ணக்கூடாது. மனநோயே ஒரு டேஞ்சரு. வாழ்க்கையே அழிக்கிற, நிம்மதியை குலைக்கிற ஒரு நோய் மனநோய். அதை போய் கேர்லெஸ்ஸாக டீல் பண்ணலாமா? நல்லா நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு ஆசை இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போது இது வந்து சார் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது சார். இந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் பார்க்குறவங்க. ஆனால் இப்போது நிறைய விதமான ஓடி கற்றுக் கொடுக்க வர உங்களுக்கு புரியும். அப்போது சரி, இவனை விட்டுருங்க. சில பேர் என்ன வர்றாங்கன்னா, என் பொண்ணு கல்யாணமே வானான்னு சொல்கிறா அப்படின்னு வராங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட தனியாக பேசுகிறேன். என்னம்மா பிரச்சனை? ஏம்மா வேணான்றேன். சார் லவ்வே வரமாட்டேங்குது சார். லவ் ஃபீலிங் வந்தால் தானே கல்யாணம் பண்ண முடியும். லவ் ஃபீலிங்கே வரலையே, நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அப்போ எல்லாரும் லவ் ஃபீலிங் வந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? இல்லை இல்லையா? இவங்களுக்கு மட்டும் அப்படி தோணும். இது ஒரு அப்சசிவ் டிஸார்டர். சரியா? இன்னும் சொல்லட்டுமா? சில பேர் கல்யாணம் முடிச்சு வாழ்வாங்க. வாழும்போது புருஷன் முன்னாடி சண்டை போட்டுனே உட்காந்துருப்பாங்க. என்னென்னா, அன்பு காட்ட மாட்டுற, அன்பு காட்ட மாட்டுற, அன்பு காட்ட மாட்டுற. அன்பு தேவைப்படுதா? இல்லையே. இருக்கிறத வச்சு தான் வாழணும். ஆனால் இவங்களுக்கு வித்தியாசமாக எனக்கு அன்பு வேணும் அப்படின்னா என்னன்னே தெரியாது சில பார்ட்னருக்கு. சில பேருக்கு இருந்தாலும் காட்ட தெரியாது. நிறைய வேரியேஷன் இருக்குது. ஆனால் இவன் அன்பாகவே இல்லை, அன்பாகவே இல்லை, அன்பு காட்ட மாட்டேன்னு இதே பிரச்சனை பேசிக்கினே இருப்பாங்க. அது ஒரு வகையான அப்சசிவ் டிஸார்டர். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு ஃப்ரெண்டே இல்லை. ஓகே. அதனால் எனக்கு வாழவே பிடிக்கல. எல்லாருக்கும் ஃப்ரெண்டு இருந்தால் தான் வாழ முடியுமா? இந்த மாதிரி பல காரணம். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணுன்னா சில விஷயம்லாம் புரியும். உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டாய்லெட் போனால் காத்தால் ஸ்மோக் பண்ணால் தான் டாய்லெட் போக முடியும். என்னப்பா டாய்லெட் போனியா? 2 பாத்ரூம் போனியா? இல்லை 4 நாள் ஆகுது போகலன்னு வருவாங்க. என்ன ஸ்மோக் பண்ணால் தான் வரும். ஓகே. அப்புறம் அப்பா திட்டினுக்கிறாங்க ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு. என்னென்ன மாதிரியான நோயெலாம் இருக்குதுல்ல. ஸ்மோக் பண்ணோன்னே வந்துடும். அது என்ன, ஸ்மோக் பண்ணால் தான் எக்ஸ்க்ரீஷன் வரும், டாய்லெட் போக முடியும், 2 பாத்ரூம் போக முடியும். எல்லாருமே அப்படியா பண்ணுறாங்க? இவங்களுக்கு மட்டும் அப்படி தோணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு அப்சசிவ் டிஸார்டர். மாதிரி நிறைய சொல்லினே போகலாம். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஷார்ட்டாக கற்றுக் கொடுக்குறேன். ஏதோ ஒரு வகையான எண்ணம் யாருக்குமே இல்லைன்னு நிறைய பேருக்கு இல்லை, கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது. அதுவே ரிப்பீட்டடாக அது நடக்காத தொட்டு எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துக்கினே இருக்குது. அது நடந்தால் தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை போகும். அது நடந்தால் தான் என் வாழ்க்கையை வாழ முடியும்.
இப்படி நினச்சிக்கணும் அப்படியே வாழ்க்கையை வீணடிச்சுக்கணும், இல்லை சண்டை போட்டுக்கணும், இல்லை நிம்மதி இல்லாமல் இருக்கிறதோ, இல்லை சோகமாக இருக்கிறதோ, அதுக்கு பேர் அப்சசிவ் டிஸார்டர். அப்சசிவ் டிஸார்டர்னால் இப்போ அழகாக தெளிவாக கற்றுக் கொடுத்துட்டேன். அப்சசிவ் டிஸார்டர் வேறு, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் வேறு. அது அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இல்லைன்னா போய் யூடியூப்பில் பாருங்கள், என்னோடய சேனலில் இருக்குது. ஏதோ ஒரு எண்ணம் வந்துட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கினே இருந்தால் அது ஓசிடி. ஏதோ ஒரு எண்ணம் வந்துக்குன்னு அதனாலேயே உட்காந்துக்குன்னு எதுவுமே செய்யாமல் வாழ்க்கையை மந்தமாகவும் பிரச்சனையோ வாழ்ந்துக்கினே இருந்தால் அது ஓடி. ஸோ பெரும்பான்மையான பேருக்கு ஓசிடியோ இல்லை ஓடியோ கட்டாயம் இருக்குது. உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு உட்காந்து யோசிங்க. இல்லைன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேராக வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இந்த ஓடியை கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியுமா? சரி பண்ணிடலாம். எத்தனையோ கேர்ள்ஸ் வரும்போது எனக்கு கல்யாணமே வேண்டாம், எனக்கு லவ் வரலைன்றவங்களுக்கு அழகாக நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் கல்யாணம் ஆனே சண்டை போட்டுனே இருக்கிறது, ஒய்ஃப் அன்பா இல்லை அப்படி சொல்கிறது, ஹஸ்பண்ட் அன்பா இல்லை சொல்கிறது, அன்பை பற்றி முக்கியமாக நினைக்காம டோன்ட் கேர் பண்ணி வாழ வச்சுருக்கேன். இதே மாதிரி செக்ஷுவலாக நிறைய ஓடிலாம் இருக்குது. அதை பற்றிலாம் பேசலை, நிறைய டாபிக் நான் பேசினே இருப்பேன். என்னுடைய எல்லா வீடியோஸும் தயவுசெய்து பாருங்கள். பார்த்து அதில் உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தால் முழுசாக வந்து சரி பண்ணிக்கோங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த நோய் இருக்குன்னு. நீங்கள் ஃபோன் பண்ணி 9840097530 இது ஆஃபீஸ் நம்பரு. இதுக்கு ஃபோன் பண்ணி பிஏ கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேராக வந்து பாருங்கள். முழுசாக சரி பண்ணிடலாம். பாய்.